வணக்கம் நண்பர்களே. எக்ஸல் வித் யார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். எக்ஸலில் நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான மற்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அது எதுக்கு உதவி செய்யுது, அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட உதவியால் ஒரு செல்லில் இருக்கிற ஃபார்முலா இப்போது என்னோட அதர் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒரு கலீக் வந்து எனக்கு அதை ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் அது எப்படி அவர் ஒர்க் பண்ணாருன்னு தெரில. ஆனால் ஃபார்முலாவாக போட்டு வச்சுருக்காரு. எனக்கு அந்த ஃபார்முலா காப்பி பண்ணும்போது எனக்கு எதனாச்சும் தப்பாக நான் எதனா சின்டெக்ஸை மாற்றி அழுத்திட்டேன், இல்லைனா கீபோர்டில் ஏதாச்சும் தப்பாக எதனா ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மொத்த ஃபார்முலா எரர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் புதுசாக ஒரு செல்லில் அவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறாருன்ட்டு நான் அந்த ஃபார்முலாவை போட்டு காப்பி பண்ணி செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட். இது மேக்ஸிமம் பெரிய பெரிய ரிப்போர்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸாக இருக்கும். உதாரணத்துக்கு A1ன்ற ஒரு செல்லில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மை ஃபார்முலாவோ ஒரு வீலுக்க ஃபார்முலாவோ போட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னோடய கல்லீக் வந்து. ஸோ அதை நான் இப்போது என்ன தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு க்ளீனாக உட்காந்து நான் அதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது எரர் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் அதை B1 ஃபங்க்ஷனில் B1ன்ற ஒரு செல்லில் அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் போட்டு செக் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க அது முழுமையாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சின்டெக்ஸ் இது இந்த ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்றது தான். ப்ராக்கெட் போட்டு அவர் என்ன ரெஃபரன்ஸ்னால் இப்போது இங்கே பாருங்கள் VLOOKUP அப்படின்னு போட்டு இந்த சின்டெக்ஸ் சின்டெக்ஸே போட்டு 1, 0 போட்டு சின்டெக்ஸ்னு இருக்கா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கு VLOOKUP என்னென்ன எழுதியிருக்கா. ஸோ இதை இந்த ஃபங்க்ஷனாக இது என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் இங்கே போய் பார்க்கும்போது எதையாச்சும் C5 பதில் நான் C6 போட்டுறேன், இல்லை Cக்கு பதில் ஏதோ Bன்னு மாற்றிடுறேன், இல்லை 1க்கு பதில் 2 அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த மாதிரி எரர் வந்துடும். இந்த மாதிரி எரர் வராமல் நானும் சின்டெக்ஸை காப்பி பண்ணுறதுக்கு தான் சின்டெக்ஸில் இருக்க அதாவது அந்த சின்டெக்ஸில் இருக்க ஃபார்முலாவை எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெஃபரன்ஸ் என்னென்னா எந்த செல்லில் இருக்கோ அதுதான் என்னோடய ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போய் ஒரு எக்ஸாம்பிள் உள்ள போய் பார்ப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ இருக்குது. என்ன, டிஸ்பிளே சிம்பிள் ஃபார்முலா. இப்போ இந்த செல்லில் எல்லா ஃபார்முலா மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ ஈக்குவல் டு A1 + B1 அது ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள் VLOOKUPனு ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க, இதுவும் ஒரு ஃபார்முலா. இஃப் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு ஃபார்முலா. இங்கே எந்த ஃபார்முலாவும் போடல, இங்கே எந்த ஃபார்முலாவும் போடல, இது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா 5 சினாரியோ கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னு எனக்கு அந்த சிம்பிள் ஃபார்முலாவை எனக்கு காட்டு. இங்கே VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு காட்டு. இங்கே நெஸ்டட் ஃபார்முலா, அதாவது இஃபோட நெஸ்டட் ஃபார்முலா, இஃப் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, அந்த நெஸ்டட் ஃபார்முலா இருக்குது, அதை காட்டு. இங்கே ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அது என்னென்னு காட்டு. இங்கே ஏதோ ஒரு டேபிள் இருக்குது, அதையும் காட்டு. அந்த மாதிரி எனக்கு G1லேருந்து G10 இந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா C1ல் என்ன இருக்குது, A1 + B1 அப்படின்னு இருக்கா. இது டீட்டெயிலாக இப்போ நான் பார்த்தோம்னா அதை தான் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. A1 + B1 VLOOKUP யூஸ் பண்ணியிருக்காங்க, இஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் A1ம் B1ம் யூஸ் பண்ணியிருக்காங்க வருது. ஆனால் நம்ம ரிசல்ட்டில் பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த உள்ள என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதை அப்படிங்க சின்டெக்ஸாக ஈஸியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக தான் நமக்கு இந்த மாதிரியான யூசேஜுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. வாங்க நேராக உள்ள போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை, ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுடணும். ஸோ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் தேவையா, எதை ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறேன், இதில் தான் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா ஏன் செல் இதில் தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதான் நான் ரெஃபரன்ஸ் ஒரு க்ளோஸ் பண்ணிடுறேன்னா. ஸோ அப்படியே எல்லாத்துக்கும் நான் ஈக்குவல் டு போட்டு பார்க்க. ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் ஈக்குவல் டு A + Bன்னு இருக்கா, இது அப்படியே எனக்கு ஓப்பனாக காட்டுதா. ஸோ நெக்ஸ்ட் VLOOKUP யூஸ் பண்ணியிருக்கேன், VLOOKUPையும் காட்டுதா. ஆனால் ஃபார்முலா அழியலை, ஃபார்முலா இன்னும் யூஸில் தான் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொன்று இருக்குது, இங்கே ஃபார்முலா இருக்கா, இஃபும் இருக்கா. இப்போது இந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தால் இங்கே ஃபார்முலா காட்டிடும். இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நாட் ஃபவுண்ட் இல்லை NA அந்த மாதிரி எரர் காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு என்னோடய கலீக் வந்து கூட வேலை செய்கிறவர். ஸோ இது எனக்கு என்னன்னே புரியலை அப்படின்றவங்களாம் இதில் போட்டு க்ளீனாக வெரிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணலாம். ஓகே, இவர் A1 B1ன்ற செல்லில் தான் ஆட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து VLOOKUP வந்து 101ன்ற லுக்கப் வேல்யூவுக்கு A2 C10ன்ற லுக்கப் அரே யூஸ் பண்ணி
செகண்டான இண்டெக்ஸ் காலம் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் மேட்ச், நான் எக்ஸாக்ட் மேட்சை போட்டு செக் பண்ணியிருக்காரு. இங்கே நெஸ்டட் ஃபார்முலா போட்டிருக்காரு. இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி A1ன்ற செல் வந்து 10 விட அதிகமாக இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னு சொல்லு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்றது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காருன்னு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஆனால் இது பெரிய பெரிய ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு எக்ஸலை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய மென்மேலும் எக்ஸலை நான் எக்ஸ்பர்ட் ஆகணும், என் ஒர்க்கில் வந்து நான் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் எல்லாருமே எக்ஸல் வித் ஏஆரை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.